We request our guest of honor, Shri N. Balasubramaniam, to share a few words. முதல்ல சொல்லணும்னா நம்ம பரமகுரு பரமேஷ்டி குருக்கு தான் சொல்லணும். இப்படி ஒரு சிஷ்ய பரம்பரை அமையறதுங்கிறது ரொம்ப 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 துர்லபம். குழந்தை வாசிச்சான்னு சொல்கிறதா, குழந்தை வாசிச்சதை கேட்கறதுக்கு நமக்கு பாக்கியம்னு சொல்கிறதா, இல்லை வாக்கியக்கார இந்த மாதிரி பின்னாடி சந்ததிகள் வருங்கிறதுக்காக யோஜனை பண்ணி இத்தனையும் சிருஷ்டி பண்ணாளா, எல்லாம் பிரமிப்பாக இருக்காங்க உட்காண்டா. ரொம்ப அசாதக சாதக சுவாமின்னு சொல்கிற மாதிரி 10 வயசில் ஒரு குழந்தைக்கு இத்தனை திறமை இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இது பகவத் சிருஷ்டி என்னன்னு சொல்கிறது சொல்லுங்க. எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் ஜனங்களில் இந்த மாதிரி ஒரு குழந்தை வரும்னு எனக்கு தெரியல. இத்தனை வயசில் எல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அதுக்கப்புறம் அதை உள்வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் அதை திரும்பி பிரதிபலித்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு சொல்லணும். அதை கொடுக்குற விதம், அவன் என்ஜாய் பண்ணி வாசிக்கிறத பார்க்குறதே அந்த குழந்தைகிட்ட இருக்கிற ஒரு வாத்சல்யம், அந்த வாத்சல்யத்தோடு சேர்ந்து அதை வாசிக்கிறதுக்கு சேர்க்கறதே நமக்கு இங்கே ஒரு ஆனந்தம்னா பரமானந்தமாக இருக்குது. பெரிய பெரிய கச்சேரி கேட்டால் கூட சில சமயம் திருப்தி வராது. இந்த மாதிரி குழந்தைகள் கச்சேரி கேட்டால் கேட்ட க்ஷணம் கேட்ட மாத்திரம் நமக்கு திருப்தி வந்துடும். ஏன்னா அவசியத்தை தவிர அனாவசியம் ஒன்றும் தெரியல பாருங்க, அதுதான் விசேஷம். ரொம்ப கொடுத்து வச்சுவா யார் யாருன்னு சொல்கிறது இன்றைக்கி வந்து கேட்டவா இவ்வளோ போயிடும். அவளை பெற்ற அப்பா அம்மா குருவுக்கு ஒரு குருங்கிற ஸ்தானத்தை தவிர ஒரு குழந்தை பளிச்சுன்னு வருது முன்னுக்கு வருதுன்னு சொல்லி சொன்னால் அவள் அப்பா அம்மாவுக்கு எத்தனை பெருமை எத்தனை ஆனந்தம். அப்பேற்பட்ட ஒரு குடுப்பினை இந்த குடும்பத்துக்கு இருக்குது. இந்த இப்போ பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும்னு என்னையும் எல்லாத்துக்கும் கூப்பிட்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த அனுபவங்கள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப 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 சிரமம். அது ஒரு இப்போ மற்ற சட்னி தாமரையை பார்த்தா தாமரை மொட்டு பூத்து மலர்ற மாதிரி இந்த குழந்தை 10 வயசில் மலர்ந்துருத்தேன். அப்படி பிரகாசிச்சுன்னு வளர்ந்துருக்கேன். He is going to be a torch bearer for Carnatic music, more particularly for mandolin. திருஷ்டி பண்ணாமல் இருக்கணும். குழந்தைக்கு டெய்லி திருஷ்டி சுற்றி போடணும், டெய்லி திருஷ்டி சுற்றி போடணும். அது ரொம்ப அவசியம். அவனை மாத்திரம் சொன்னால் போகாது. அப்பா ஸ்தானத்தில் அவன் அண்ணா இருக்கான் பாருங்கோ, அவன் அசகாத சூழல். அவன் அரவணைச்சு அழைச்சின்னு போகிறதுக்கு சொல்லி கொடுத்து இதை இப்படி செய்ய இது இப்படி செய்ய சுற்றி சேரலையா கொஞ்சம் திருச்சி அதை தான் இங்கேருந்தே அட்ஜஸ்ட் பண்ணுறான். அவனுக்கு தெரியாமே அட்ஜஸ்ட் பண்ணுறான். அவன் இப்போ எப்பேற்பட்ட ஆசாமி பாருங்கோ. அந்த மாதிரி நிஜமே ரொம்ப பிளஸ்ட் ஃபேமிலி. வி ஆர் ஆல் பிளஸ்ட் டு பி ஏ பார்ட் ஆஃப் இட். பக்கத்துக்காராளை சொல்லணும். இப்போ தான் கண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் கூட கைப்பிடிச்சி அழிச்சுட்டே போயிட்டு இருக்கீங்களேன்னு. இவெல்லாம் கைப்பிடிச்சி அழிச்சின்னு போக மாட்டாங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதுதான் அவளுக்கு பண்ணுற பிரதான வேலையே. ஏன்னா சுயமாகவே அவளே அனுபவிச்சுட்டு இருக்கா. அவள் இங்கே வந்து அவளோட வித்வத்தை காமிக்கிறதுக்காகவே வரல. இந்த குழந்தைய சோபிக்க வைக்கணும், இந்த குழந்தைய நம்ம நடத்தி அழிச்சின்னு போகணுங்கிறதுக்காக வேண்டி அவள் கூட வந்திருக்கிறதுனால டீம் ஒர்க்குன்னு சொல்லுவாள். அது டீம் ஒர்க்கில் இது குடும்பம், வசுதெய்வ குடும்பங்கிற மாதிரி இது குடும்பமாக அவள் கொண்டு அழகாக சமரட்சணை பண்ணி இந்த குழந்தைய போஷிச்சு அழிச்சின்னு வருதுங்கிறது மகா சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ஒரு சின்ன குறை ஒன்று சொல்லணும். இன்றைக்கி ஓக்கல் அரங்கேற்றணும்னு ஆயிடுத்துன்னு பேரா அதான். ஏன்னா நான் இன்னும் 2 அரங்கேற்றத்துக்கு வந்து கேட்கணும். அது இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாளேன்னு எனக்கு ஒரே பயம். பாடிவிட்டான் ஓக்கலும் ஆயிடுத்துன்னா ஒரு அரங்கேற்றம் மைனஸ் ஆகிடுமே. அதுக்கப்புறம் ராஜாராமன் இருக்கார், எல்லா அரங்கேற்றத்துக்கும் வந்து கேட்கணும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம அனுபவிக்கிறதுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி அவள் கொடுத்தா நமக்கு அது ஒரு ஆசீர்வாதம். ஆமாம், அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து கேட்க வேண்டாமா. அடுத்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் புஷ் பண்ணி நீங்கள் கச்சேரியெல்லாம் கேட்கணும்மா. ஏன்னா நீங்களாம் கேட்குறேன். இந்த நாளில் நாங்கள் சபா செக்ரட்டரிஸ்லாம் ரொம்ப மோசம். நீங்கள் 4 தடவை ஃபோன் பண்ணாதான் நீங்கள் இருக்கேன்னே எங்கள் செக்ரட்டரிஸ்க்கு தெரியும், இல்லைன்னே தெரியாது. நான் என்னையும் உள்பட தான் சொல்கிறேன். ஏன்னா 1000 அப்ளிகேஷன் 5000 அப்ளிகேஷன் வருது. யார் கொடுக்குறதுங்கிறது தலைவி பிச்சுன்றது சில சமயம் இப்போ ஓவர் சைட் மறைஞ்சு போய்டுறது. அதனால நீங்கள் அப்ளிகேஷன் போடணும். இதுவரையில் நீங்கள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் போட்டதே கிடையாது. அதை நீங்கள் வேண்டான்னு வச்சுட்டு கேள்வி பழக்கமாக. பட் இந்த காலத்துக்கு அது செல்லாது. யாரும் கூப்பிட்டு கச்சேரியெல்லாம் கொடுக்க மாட்டா. நீங்கள் போய் கேட்க வேண்டாம், ஒரு அப்ளிகேஷனை ஞாபகத்துக்கு போடணும். குழந்தைல நீங்கள் அப்பா அம்மா மாதிரி இருக்காதீங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி முந்தி அடிச்சு அங்கிள் கொடுக்க போறியா இல்லையான்னு கேளுங்க. அது உங்களுக்கு டியூட்டி. அது குருக்கள்லாம் நீங்கள்லாம் சொல்லித்தரணும் குழந்தைகளுக்கு. நீங்கள் பாடம் மாத்திரம் சொல்லி கொடுத்தா போகாது. பிகாஸ் இந்த காலம் அப்படி இருக்குது. இட்ஸ் டூ ஹியூஜ். நம்ம முன்னுக்கு வரணும்னா நம்ம தான் முந்தி அடிச்சுட்டு போட்டி போட்டுன்னு போகணும்.
அதனால எல்லாம் ரொம்ப பரம சந்தோஷம். இந்த மாதிரி அடிக்கடி கேட்கணும்.